உங்க மேல படுது இல்ல. இங்கிட்டு வாங்க, அப்படி நில்லுங்க. மழை தண்ணி பட்டா நான் ஒன்னும் கரைஞ்சிட மாட்டேன். அது மழை தண்ணி உங்க மேல படக்கூடாது. ஏன் ஏன் படக்கூடாது? மழை தண்ணி பட்டு உங்க கலர் எல்லாம் கரைஞ்சு நீங்க வெள்ளையாயிட்டீங்கன்னா. எது மழை தண்ணி பட்டு என் கலர் கரைஞ்சிருமா? நான் என்ன பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன்? சொன்ன கேட்க மாட்டேங்க, வாங்க இங்கிட்டு. சொல்றத கேட்டுட்டு நல்ல பிள்ளையா இருக்கணும். திரும்புங்க அந்த பக்கம். ஆளை பாரு, திரும்புங்க திரும்புங்க. மழை விடுற வரைக்கும் அப்படியே நிக்கணும் அசையாம. இப்ப எதுக்கு என் மேல இவ்வளவு அக்கறைன்னு தெரியல. அம்மா எனக்கு கொடைக்கானல சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. வந்த இடத்துல மழையில நனைஞ்சு உங்களுக்கு சளி எதுவும் பிடிச்சிருச்சுன்னா உங்க அம்மாவுக்கு யார் பதில் சொல்றது? என்னைய குட்டி பிள்ளை இப்படி வெளியே போனதுல மழையில நனைஞ்சு சளி பிடிச்சிருச்சாயா பிள்ளை, பார்த்து இருக்கணும்லடா கண்ணு அப்படின்னு உங்க அம்மா சொல்லுவாங்க. நீங்களும் உடனே இதுதான் சாக்குன்ட்டு நான்லாம் பார்த்து கவனமா தான் இருந்தேன், இதெல்லாம் அந்த மலர் பிள்ளையாலதான் அப்படின்னு என் மேல பழைய தூக்கி போட்டுருவீங்க. என்ன பார்வை? இல்ல எப்பவும் இந்த மாதிரி ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கு என் தங்க பிள்ளைய தான் சாக்கு சொல்லுவீங்க. இன்னைக்கு எங்க அம்மாவா? என்ன செய்ய, எல்லாரும் உங்க மேல அப்படி பிரியமா இருக்காங்க, எல்லாருக்கும் நான் பதில் சொல்லிதானே ஆகணும். திரும்புங்க பேசாம. பெரிய சீமையில இல்லாத கருப்பட்டி, மழை தண்ணி பட்ட உடனே சளி பிடிச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே. அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும். திரும்புங்க. ஒரே நேரத்துல மழையும் வெயிலும் சேர்ந்து அடிக்குது. மழை பெய்யுது சரி, வெயில் எங்க காயுது? அது இந்த என் பக்கத்துலதான் காயுது. பெய்யற மழைக்கு எதமா வெயில் இருக்கும், அடிக்கிற வெயிலுக்கு குளிர்ச்சியா மழை இருக்கும். பேசாம இருக்கணும்னா. சரி. ஒரு பொண்ணு தன் முந்தானையை இப்படி தூக்கி பிடிச்சு மழையில இருந்து காப்பாத்துறாளே, அந்த நினைப்பு கொஞ்சமாவது இருக்கா? ஆமா, இது பெரிய சீனத்து பட்டு கொடை. ஏன் சேலைக்கு என்ன? இவர் இருக்கிற இருப்புக்கு சைனாவில இருந்து பட்டு கொடையத்தான் கொண்டு வந்து பிடிக்கணுமோ? ஆமா, சேலை பொல்லாத சேலை. ரொம்ப நைஸா இருக்கு, எல்லாமே தெரியுது. நைஸா இருக்கு, எல்லாமே தெரியுதா? என்ன தெரியுது? இந்த கார்டன்ல இருக்கிற குரோட்டன்ஸ், ரோஸ் எல்லாமே தெரியுது. அதானா? அதான். இப்ப சேலை நைஸா இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன? உங்களுக்கு மழை தண்ணி படாம காப்பாத்துதா இல்லையா? எங்க காப்பாத்துது? ஏங்க நனையாம தானே இருக்கீங்க? மழையில தாங்க நனையாம இருக்கேன். வேற எதுல நனையறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. ஏன் புரியாது? அதெல்லாம் புரியும். ஓப்பனா டைரக்டா சொல்லியே நிறைய விஷயம் புரியலையாம். இதுல இன்டைரக்டா சொன்னா அப்படியே புரிஞ்சுக்கிட்டு தள்ளிடுவாங்க. உங்களுக்கு எது இருக்கோ இல்லையோ, இந்த வாய் மட்டும் நல்லா இருக்கு என்ன? வாயில புள்ளதான் பிழைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, உங்க தங்க பிள்ளை கண்மணி அவங்க எப்படி உங்கள மாதிரியே பேசுவாங்களா? அவங்களா? அமைதியான பொண்ணு, தங்கமான பொண்ணு. இல்லையே, என் குழந்தைனார் வேற மாதிரி சொன்னாரு. அடே, அவன் என்ன சொல்லி வச்சிருக்கான்? ரொம்ப டெரரான பொண்ணா, ராட்சசியா, உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்களாமா, அப்படியா? அப்படி இல்லாம சொல்லியிருக்கான். ஆனா அவன் என்ன சொன்னாலும் நம்புறீங்க என்ன? கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் போய் சொல்ல மாட்டாங்க. அப்ப நானும் கருப்பா தானே இருக்கேன். ஆனா கருப்பசாமின்னு பேர் வச்சவங்க போய் சொல்லுவாங்க. ஆமா, இது என்ன லாஜிக்கு? காதல் லாஜிக். அப்படின்னா நீங்க அந்த பொண்ணு மேல ரொம்ப மயக்கத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால அந்த பொண்ணு பண்ற தப்பு, அந்த பொண்ணோட குணம் எதுவுமே உங்களுக்கு பெருசா தெரியல. அதான் டார்ச்சர் பண்ற பொண்ணு கூட உங்களுக்கு லவ் பண்ற மாதிரி தெரியுது. லவ் பண்ற பொண்ணோட அன்பு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்படியா? இது எப்போல இருந்து? அது எப்பல இருந்தோ. திரும்புங்க. ஆனா என்ன மிரட்டிக்கிட்டே இருக்கிறதுல மட்டும் உங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம் என்ன? ஆமா, நான் டீச்சர். புரியாத பிள்ளைங்களுக்கு மிரட்டி உருட்டி தான் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆஹா, அப்படியா? அப்படிதான் சார். திரும்புங்க. ஆனா இதுவும் நல்லா தான் டீச்சர் இருக்கு. எது? அது உங்க மாறாப்ப எடுத்து என் மேல இப்படி போட்டிருக்கிறது. மழை பெய்யுதுன்னு போட்டிருக்கேன் என்ன? ரொம்ப கற்பனை பண்ணக்கூடாது. ஆனா மழை விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. என்னடா திடீர்னு வெயில் அடிக்குது? மழை நின்றுச்சுன்னா முதல்ல சொல்ல வேண்டியதானே? எனக்கு எல்லாம் தெரியும், பேசாம இருங்க என்ன அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க. அப்ப மழை பெய்யறது பெய்யாம இருக்கிறது கூடவா தெரியாம இருக்கும்? இப்படி எல்லாம் பதிலுக்கு பதில் வாய் பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு இருக்கு என்ன? இருக்கா? சரி கொடுங்க, என்ன வாங்கிக்கிறேன். சரி போவோமா? போவோமா? போவோம் வாங்க. சரி போவோம் வாங்க. என்ன வரலையா? தூக்கிட்டு போகணுமா? இந்த பக்கம் போவோம். நீங்க சொல்ற பக்கம் தான் போகணுமா? அடி ஆத்தா, சரி போங்க, அந்த பக்கமே போவோம். வாங்க என் பின்னாடி வாங்க. போங்க. யாத்தே, என்ன பாடுபடுத்துது இந்த பொண்ணு? அப்பா அப்பா, எங்கப்பா போயிட்டீங்க காலங்காத்தால? கடைக்கு மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு போனேன். மளிகை ஜாமான் லிஸ்ட் கடையில கொண்டு போய் கொடுத்தா அவன் வீட்டுல கொண்டு வந்து இறக்கி வைக்க போறான். எப்பவும் அப்படித்தானே பண்ணுவீங்க. இன்னைக்கு என்ன புதுசா இருக்கு? பானுக்குட்டி, இது மாசம் மாசம் வாங்குற மளிகை ஜாமான் இல்ல, இது ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்? இந்த வாரத்துல ஒரு நாள் உன்னை பொண்ணு பார்க்க வருவாங்க. அன்னைக்கு சொன்னேன்ல, அந்த மாப்பிள்ள பையன் நேத்து ஊர்ல இருந்து வந்திருக்காராம். இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காராம்.
உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்க என்னப்பா? நீ அன்னைக்கே ஒத்துக்கிட்டேல. எப்ப எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாது இல்லப்பா. எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா விட்டுற வேண்டியதானப்பா. எனக்கு வயசாயிருச்சு, என் காலத்துக்கு அப்புறம் உனக்கு ஒரு துணைன்னு ஒண்ணு வேணும்ல. அப்பா நானும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசையா தானப்பா இருந்தேன். வர்ற மாப்பிள்ளை எல்லாம் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனாலதான்ப்பா எனக்கு கல்யாணம்னாலே வெறுத்துருச்சு. இப்பவும் அப்படிதான் நடக்க போகுது. அதுக்கு எதுக்குப்பா நீங்க இப்படி உடம்பையும் கெடுத்துக்கிட்டு இவ்வளவு பலகாரம் செஞ்சுக்கிட்டு? எனக்கு இதுதான்ப்பா பிடிக்கல. இது வரைக்கும் அப்படி நடந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு அப்படி நடக்காது. ஏன்னா நீங்களும் மாப்பிள்ளைக்கு அம்மாவும் ஃப்ரெண்டு, அதைத்தானே சொல்ல வர்றீங்க? ஆமா, காய போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சும்மாவா சொன்னாங்க? என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல மாதிரி குணம். அப்ப என் ஃப்ரெண்டோட பையனும் அப்படித்தானே இருப்பான். என்னமோ சொல்றீங்க. கரெக்டா தான் சொல்றேன். ஆனா இந்த மாப்பிள்ளையும் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா இதுக்கப்புறம் நீங்க என்னை கல்யாணத்துக்கு கம்பல் பண்ணவே கூடாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். பார்க்கலாம். ஆனா நீங்க எந்த பலகாரமும் செய்யக்கூடாது. வர்றவங்களுக்கு ஒரு டீ மட்டும் தான் கொடுக்கணும். வானகுட்டி வர்றது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. அது மத்த நாளைக்கு. இன்னைக்கு அவங்க பொண்ணு பாக்குறதுக்கு தானே வராங்க. அதனால டீ மட்டும் கொடுத்தா போதும். வேற எந்த பலகாரமும் செய்யக்கூடாது. இப்ப அடுப்படிக்குள்ள போய் நின்னாருன்னா சாயங்காலம் அவங்க வர்ற வரைக்கும் அடுப்படியே கதின்னு கிடப்பாரு. சரி சரி செய்ய மாட்டேன். அப்ப எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டு அமைதியா உட்காந்துருக்கணும். சரி சரி. நானும் பட்டுச்சாலையெல்லாம் கட்ட மாட்டேன். வானகுட்டி கட்ட மாட்டேன்னா கட்ட மாட்டேன். எனக்கு இன்னைக்கு வேலை நிறைய இருக்கு. அவங்க வரும்போது எனக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லுங்க, நான் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி வந்துடுறேன். அப்படியே தான் இருப்பேன். இந்த பட்டுச்சாலை கட்டி தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு இந்த வேலையே என்கிட்ட நடக்கக்கூடாது இன்னைக்கு. அப்படிலாம் இருந்தா எந்த மாப்பிள்ள தான் உன்னை பிடிக்குதுன்னு சொல்லுவாரு? ஏன் நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு மாப்பிளைக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், அதெல்லாம் சொல்லியாச்சு. அப்புறம் என்ன, எந்த ட்ரெஸ்ல இருந்தா என்ன? இன்னும் சொல்ல போனா என்ன, அவரு யூனிஃபார்மோட பாக்குறது தான் கரெக்டா இருக்கும். இருந்தாலும் கல்யாண பொண்ணு நீ. அது மாப்பிளைய நான் பார்த்ததுக்கு அப்புறம், மாப்பிள்ளை என்னைய பார்த்ததுக்கு அப்புறம் கல்யாண பொண்ணா என்னங்கறத முடிவு பண்ணுவோம். இவ்வளவு கண்டிஷன்லாம் போடக்கூடாது வானகுட்டி. எப்பா இத்தனை நாள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு தலையை ஆட்டிக்கிட்டு தானப்பா நின்னேன். கடைசியில என்ன ஆச்சு? அவமானம் மட்டும்தான் மிஞ்சினது. ஆனா இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் நடக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நான் சொல்ற மாதிரி கேட்டா பொண்ணு பாக்குறதுக்கு வந்து நிக்கிறேன். இல்லன்னா நான் அவ்வளவுதான், அங்கேயே இருந்துக்கிறேன். வானகுட்டி இல்லப்பா, இந்த தடவை நான் சொல்றதை தான் நீங்க கேட்கணும். நான் சொல்ற மாதிரி கேட்டா பொண்ணு பார்க்க வரலாம், இல்லாட்டி வேண்டாம்னு சொல்லிருங்க. இப்படி சொன்னா எப்படி? யாருதான் சம்மதிப்பாங்க? சம்மதிச்சு பிடிச்சிருந்தா பார்க்கட்டும், பிடிக்கலன்னா போகட்டும். சரி, நீ ரொம்ப முறுக்காத. இன்னைக்கு என்ன ரொம்ப சீக்கிரத்திலே கிளம்பிட்ட? அதுவும் யூனிஃபார்மும் இல்ல. இன்னைக்கு மஃப்டியில போய் பார்க்க வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு, அதனாலதான். சரிப்பா நான் கிளம்புறேன், வெளியே சாப்பிட்டுக்கிறேன். நீங்க எதுவும் ரொம்ப சமைச்சு வச்சுக்கிட்டு சிரமப்படாதீங்க. வந்து பார்க்கும்போது அடுப்படி கிளீனா இருக்கணும். ஏதாவது பலகாரம் பண்டோன்னு இருந்தது அம்பட்டையும் தூக்கி குப்பையில போட்டுருவேன். இனிமே யாரும் பொண்ணு பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். சரி சரி, உன் விருப்பமே உன் விருப்பம். சரி உள்ள போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. இந்த வீட்டுக்கு நான் பெரிய ஆளா இவ பெரிய ஆளான்னு தெரியல. பெரியவங்க குழந்தை மாதிரி நடந்துக்கிட்டா குழந்தைங்க பெரியவங்களா மாறிக்கிட வேண்டியதான். எனக்கு எதுவும் கேட்கல. 5-6 பொண்ணு பெத்தவன்லாம் அழகா கட்டி கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கான். ஒத்த பொண்ணு பெத்துட்டு கட்டி கொடுக்கறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே. போயிட்டு வரட்டுமா? போய் தான் ஆகணுமா? போயிட்டு வரேன், அதான் கொண்டு வந்து விட்டுட்டீங்கல்ல. கொண்டு வந்து விட்டு தானே ஆகணும், அதனால வந்தேன். பேபி அப்படியே என் கூட வந்துடுறியா? என்ன ரொம்ப படுத்தாதீங்க. இன்னும் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தானே இருக்கு. அப்புறம் எப்பவும் உங்க கூட உங்க வீட்டுல தான் இருக்க போறேன். நான் உன்னை படுத்துறேனா? ஆமா, உங்க அன்பால. நான் அன்னைக்கு உன் மேல கோவமா இருந்தப்போ நீ எல்லாம் என்ன எப்படி டார்ச்சர் பண்ண? மிட் நைட்ல வந்து எழுப்பி. அப்படின்னா நான் உன் மேல எப்பவும் கோவமாவே இருந்தா நீ ஏன் என்ன தேடி வருவ? அப்படித்தானே? சேச்சா அப்படியெல்லாம் இல்ல. 2 நாள் உங்க கூட தானே இருந்திருக்கேன். இப்ப வீட்டுக்கு போகணும்ல. இப்ப கொண்டு வந்து வாசல் வரைக்கும் விட்டுட்டீங்க, அப்புறம் என்ன? அதான் பேபி, எனக்கும் கஷ்டமா இருக்கு. என் கூடவே வந்துரு ப்ளீஸ். இன்னும் ஒரு 10 நாள் தான், அப்புறம் உங்க கூடவே தான் இருப்பேன். மிஸ் யூ பேபி. மிஸ் யூ சோ மச். இங்க பாரு, நான் இப்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஒரு நாள் கூட இங்க வரக்கூடாது. என் கூடவே தான் இருக்கணும். இங்க நான் தனியா வரவே மாட்டேன். அப்படி வரதா இருந்தா உங்களையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு தான் வருவேன். திரும்ப போகும்போது உங்களோடய வந்துருவேன், சரியா? உன்னை பாக்குறதா இருந்தா யாரா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லிரு. சரி, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அதெல்லாம் முடியாது. இப்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறேன் எல்லாத்தையும் நானு. அப்புறம் வந்துகிட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் போய் எங்க அப்பாவை பாத்துட்டு வந்துடுறேங்க, ஒரே ஒரு நாள் மட்டும் போய் எங்க அப்பத்தாவை பாத்துட்டு வந்துடுறேங்க, என் தம்பியை பாத்துட்டு வந்துடுறேங்க, என் தங்கச்சியை பாத்துட்டு வந்துடுறேங்கலாம் நீ கதை சொல்லுவ. சொல்லவே மாட்டேன். அவங்கள வேணா அங்க வர வச்சு பாத்துக்கலாம், சரியா? அதான் நானும் சொல்றேன். 2 நாள் 2 நிமிஷம் மாதிரி போயிடுச்சு எனக்கு. எனக்கும் அப்படித்தான் இருந்தது. ஏன்டா ஊருக்கு வர்றோன்னு தான் இருக்கு. இருந்தாலும் டியூட்டி இருக்குல்ல, 2 நாள் தான் லீவ் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். சரி, இப்போ டியூட்டி போகணுமா? ஆமா, அந்த போய் குளிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அப்போ மத்தியானம் போல லஞ்ச் டைம்ல ஸ்டேஷனுக்கு வரட்டுமா? எதுக்கு? அதெல்லாம் வேண்டாம். 2 நாள் உங்க கூட தானே இருந்திருக்கேன். 2 நாள்னு பெருசா சொல்லாதடி. எனக்கு 2 நிமிஷம் மாதிரி போயிடுச்சு அது. சரி சரி சரி, கோச்சுக்காதீங்க. மத்தியானம் வேண்டாம், சாயங்காலம் டியூட்டி முடிஞ்சதும் ஒண்ணு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன், இல்லாட்டி நம்ம எங்கேயாவது வெளியே போவோம், என்ன? நிஜமாவா? ஆமா, அப்படி போகவே இல்லாத மாதிரியே பேசுவாரு. தினமும் தானே பாத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு அதெல்லாம் பத்தாது. 24 hours நீ என் கூடவே இருக்கணும். சரியா போச்சு. அது எப்படி முடியும்?
உனக்கெல்லாம் லவ் வந்தா என்ன மிட் நைட்ல போட்டு பாடா படுத்துற. ஆனா என்னோட ஃபீலிங்கை நீ எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஐயோ இல்லைங்க, புரியும். அதுக்காக டியூட்டி பார்க்காம இருக்க முடியாதுல்ல. இப்போ நீங்களும் ஹாஸ்பிட்டல் போகாம இருக்க முடியாதுல்ல. இப்போ நேரா வீட்டுக்கு போனதும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் தானே போவீங்க. ஆமா போகணும். ம், உங்களுக்கும் டியூட்டி டைம் முடியணும், எனக்கும் டியூட்டி டைம் முடியணும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எப்பவுமே ஒண்ணா இருப்போம். சரி, ஆனா இப்ப மிஸ் யூ மிஸ் யூ. பேபி, மிஸ் யூ. மிஸ் யூ டூ. ஏய், பின்னாடியே போகாத. நீங்க எதுக்கு அடி போடுறீங்கன்னு தெரியும். நான் உள்ள போறேன். பாதகத்தி கொஞ்சம் கூட என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கவே மாட்டா. புரியுது புரியுது, இன்னும் 10 நாள் தான், அப்புறமா எல்லாம் நல்லா புரியும். வேற ஒண்ணும் இல்ல, நான் என்னோட கோவத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருந்திருக்கணும். நீ ஏன் வந்து பின்னாடி தொங்கிட்டே இருந்திருப்ப. கோவத்தை விட்டுட்டு இறங்கி வந்த பாத்தியா, அதான் இறங்கி இறங்கி வர வச்சுக்கிட்டே இருக்க. போதுமா போங்க. என்னடி பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுற மாதிரி முத்தம் கொடுத்துட்டு போதுமான்னு கேக்குற? என்னது அடி? அப்படித்தான் இருந்தது. இப்ப கிளம்ப போறீங்களா இல்லையா? நான் மேல கோவமா இருக்கேன். சரி, அப்படின்னா கல்யாணம் வரைக்கும் இப்படியே கோவமாவே இருங்க. பேபி, நீங்க கொன்னட்டி கொன்னட்டி காரியம் சாதிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரரு தான். போங்க, போய் வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. போ உங்களோட டூ. நானும் உங்க கூட டூ. பத்திரமிட்டா என்ன நீ அம்போன்னு விட்டுட்டு போறேல, உனக்கு நான் சாபம் விடுறேன். என்ன சாபம்? அதுவா, உனக்கு ரெட்டை பிள்ளை பறக்கணும்னு சாபம் விடுறேன். ரெடி ரெடி. மை ஸ்வீட் பத்திரமிட்டா. அப்ப மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிருக்கா. போய் 2 நாள் ஆச்சு, இன்னமும் ஆளை காணோம். இரு இரு, உனக்கு திடீர்னு பொறுப்பு வந்துரும். நேரத்துக்கெல்லாம் வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் போனா. அப்பா அப்பத்தா அப்பத்தா, நான் நிறைய டீ தூள் கொண்டு வந்திருக்கேன், சாக்லேட் கொண்டு வந்திருக்கேன், பிள்ளைங்களுக்கு கூட. என்ன அப்பத்தா, கொடைக்கானல் சூப்பரா இருந்தது தெரியுமா? நம்ம ஒரு நாளைக்கு போவோம், நீ ஒரு நாளைக்கு நான் கூட்டிட்டு போறேன். என்ன போட்டு அடிக்காதடா. பிள்ளையா விடுறா, விடுறா பிள்ளைய விடுறா. ஏமா நீ போமா அங்கிட்டு. ஏப்பா என்னப்பா, எதுக்குப்பா அடிக்கிறீங்க? என் வைத்தியங்கிட்டு வாடா. கிறுக்கு பையல, பொம்பளை பிள்ளை, அதுவும் கட்டி கொடுக்க போற பிள்ளைய அடிச்சுக்கிட்டு இருக்க. அப்பத்தா எதுக்கு அப்பத்தா? நீ உங்க அப்பா கிட்ட சொல்லாம போயிட்டேல, அந்த கோவம் தான் அவனுக்கு. அப்பா வீட்டுல இல்லல. எப்பா நான் போகும்போது நீங்க வீட்டுல இல்லலப்பா, அதனால சொல்லல. சொல்லாம போறதுக்கு இங்க என்ன பக்கத்துலயா போயிட்டு வந்திருக்க? வெளியூருக்கு போயிட்டு வந்திருக்க. நான் என்ன வெளியே போன திரும்ப வரமாட்டேனா? என்ன செத்தா போயிட்டேன்? எப்பா ஏன்பா? இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியூருக்கு போகலாமா? அறிவு இருக்கா உனக்கு? எப்பா நான் கட்டிக்க போறவர் தானப்பா, பூவெல்லாம் வச்சாச்சுலப்பா. பூ வச்சாச்சுன்னா இந்த கல்யாணமா முடிஞ்சிருக்கு? அக்கம் பக்கத்துல பூரா ஒரே பேச்சு உன்னையால. அப்பத்தா என்ன அப்பத்தா? ஆமாத்தா வெண்ணிலா, அந்த சரோஜா சும்மா இருக்காம அம்பிட்டு பேர் வீட்லயும் போய் சொல்லி வச்சிருக்கா. நம்ம தெருவுல எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சு நீ வெளியூருக்கு போனது. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி கட்டிக்க போற பையன் கூட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கான்னு எல்லாரும் ஒரு மாதிரியா பேசுறாங்க. நான் எங்க போனேன்? அவங்க அம்மா வீட்டுக்கு, என் மாமியார் வீட்டுக்கு தானே போனேன். அதுவும் எங்க அக்கா மாமாவுக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன், அதனாலதான் என்னை கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படின்னு எங்களையும் கூட்டிட்டு போகல? இல்லப்பா, எனக்கு பூ வைக்கிறதுக்கு டீச்சர்லாம் எனக்கு துணைக்கு வந்தாங்கல்ல, அது மாதிரி நான் அவங்களுக்கு துணைக்கு போனேன். அது இங்க உள்ளூர்ல ஏதாவது ஒரு வீடுன்னா போகலாம், வெளியூருக்கு அது எப்படி போகலாம்? எப்பா நான் அவர் கூட தனியா போகலப்பா, கூட எங்க மைனி, அவங்க பொண்ணு எல்லாரும் வந்தாங்க. இப்ப நாங்க போன வீட்டுல எங்க மாமா இருந்தாரு, அக்கா இருந்தாங்க, எங்க மாமியார் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்கப்பா. நான் என்னமோ தனியா இவர் கூட ஊர் சுத்த போன மாதிரி பேசுறீங்க. வெண்ணிலா, நாங்க பேசலத்தா, அப்படி தெருவில் அம்பிட்டு பேரும் பேசுறாங்க. அப்பத்தா தெருவில் அப்படி பேசுனாங்கன்னா நீ அப்படியெல்லாம் இல்ல இந்த மாதிரின்னு எடுத்து சொல்ல வேண்டியதானே? எங்க கல்யாணத்துக்கும் தேதி எல்லாம் குறிச்சிட்டாங்க. எங்க மைனி நாளைக்கு முறைப்படி எல்லாத்தையும் சொல்றதுக்கு இங்க வருவாங்க. இதெல்லாம் என்ன கொடுமை, எங்ககிட்ட கேட்காம தேதி குறிக்கிறது? ஏன் அப்பதான் அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க, நீங்களா பார்த்து ஒரு நல்ல நாளை குறிச்சிட்டு எங்க கிட்ட சொல்லுங்க, எதுவானாலும் எங்களுக்கு சம்மதம்னு. இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க. அவங்க கூட கேட்டாங்க, வெண்ணிலா வீட்டுல யாருமே இல்லாம அதை எப்படி தேதி குறிக்கிறது அப்படின்னு. நான் தான் அவங்க அன்னைக்கே அப்படி சொல்லிட்டாங்கல்ல, நீங்க குறிங்கன்னு சொல்லி சொன்னேன். பெரிய இடத்துக்கு வாக்கப்பட்டு போறோம்னு ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்க. அப்பாவை மதிக்கிறதே கிடையாது. நீ மதிச்சாவில மத்தவங்க என்னைய மதிப்பாங்க. இப்ப யாருப்பா உங்களை மதிக்காம இருக்காங்க? அடே அடே, பேசிக்கிட்டு இருக்கும் போது அடிக்காதடா. சொல்லாம போனதும் இல்லாம திமிரா எதுக்கு எதிர்த்து வேற பேசிக்கிட்டு இருக்க? போ உள்ள. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு என்னைய போட்டு இப்படி அடிக்கிறீங்கன்னு தெரியல. என்னமோ போங்க. இங்க பாரு, அவ தோளுக்கு மேல வளர்ந்துட்டா, போலீஸ் வேலை வேற பாக்குறா. இப்படி கையை நீட்டி அடிச்சுக்கிட்டு இருக்க, அது இன்னொரு வீட்டுக்கு போற பிள்ளைய. இன்னொரு வீட்டுக்கு போனாலும் ஏன் பிள்ளை தானே? அவ பாக்குற உத்தியோகத்துக்காவது ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டாமாடா கூறு கட்டவனே? சம்பளத்தை மட்டும் வாங்கி நல்ல பாக்கெட்ல போட்டுக்கிட்டு தெரியுற. அதனாலதான் சம்பாதிக்கிற திமிரு. அதனாலதான் அப்பங்கிட்ட சொல்லாம போகணும்னு அவளுக்கு தோணி இருக்கு. 4 தட்டு தட்டி வச்சாதே ஒழுங்கா இருப்பா. நீ பேசாம உள்ள போமா. போடா கூறு கட்டவனே, என்னன்னு போ.
பெத்த மகளே மதிக்கிறது இல்ல, அப்புறம் வரப்போற மருமைய மட்டும் எப்படி மதிப்பாரு? இவளை 4 தட்டு தட்டி வச்சா தன்னால அவர் அடங்குவாரு. கொஞ்சமாவது மாமனாருன்னு மரியாதை இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு என் மகளை கூட்டிட்டு போகணும்னு தோணி இருக்கும்ல. இருக்கட்டும், இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. தம்பி உள்ள வாங்க, தம்பின்னு கூப்பிடலாம்ல. நீங்க எப்படி கூப்பிட்டாலும் சரிதான். இவ்வளவு நாள் சாருன்னு கூப்பிட்டோம், இப்ப எங்க பேத்திய கட்டிக்கிட போறீங்க, அப்ப பேரந்தேன், அதனாலதான் தம்பின்னு கூப்பிடுறேன். நீங்க மலர உங்க சொந்த பேத்தி மாதிரி நினைக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல என்னையும் நீங்க பேரன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் தம்பி, சரி உள்ள வாங்க. இல்ல தாத்தா, லேட் ஆயிடுச்சு, கிளம்புறோம். ஹாஸ்பிட்டல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம், மலருக்கு செக்அப் போகணும். ஆமால்ல, செக்க போகணும்ல. இன்னொரு நாளைக்கு வர்றோம். சரிங்க தம்பி, சரி. மலர், நான் ஜீப்ல வெயிட் பண்றேன், பேசிட்டு வாங்க. ம் சரி தாத்தா பாட்டி, உங்க பேத்திக்கிட்ட ஏதாவது பேசுறதுன்னா பேசுங்க, நான் அங்க ஜீப்ல வெயிட் பண்றேன். சரிங்க தம்பி. தாயி மலரு. பாட்டி, நீ இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும் அவர் கூட, என்ன? சரிங்க பாட்டி. பாத்தையா, நம்மளுக்குள்ள தனியா பேசுறதுக்கு ஏதாவது இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு நான் சூக்கா விலகி போறாரு. நல்ல பிள்ளையா இருக்காரு, நல்லா பாத்துக்கிடணும், என்ன? சரிங்க பாட்டி. மலரு, உன்னை இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தி வெளியே கொண்டு வரதுக்கு இந்த தம்பி எத்தனை நாள் சாப்பாடு தண்ணி இல்லாம தூக்கம் இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தாரு தெரியுமா? அப்படியா தாத்தா? ஆமா, உனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அதை என்கிட்ட கொடுக்க சொன்னாரு. அதெல்லாம் தெரியும்ல தாத்தா, அது எதுக்கு அப்படி சொன்னாரு? அவரு இந்த கேஸை எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தாருல, நீயும் அந்த கேஸ்ல குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளியா இருந்த. அப்ப அவர் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாருன்னா அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துரும், உனக்கும் அதனால ப்ராப்ளம் வரும் அப்படின்றதே அப்படி எல்லாம் செய்யல. அப்படியா தாத்தா? ஆமா, உனக்காக வக்கீல் ஏற்பாடு பண்ணதும் அவர்தான், அதுக்கு பணம் கொடுத்ததும் அவர்தான். அதெல்லாம் எனக்கு தெரியும் தாத்தா. தெரியும், இருந்தாலும் உனக்காக என்னைய வந்து பேச சொன்னது, கையெழுத்து போட்டு உன்னைய வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னது எல்லாமே அவர்தான். ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது உன்னைய வந்து பார்க்க சொன்னதும் அவர்தான், வந்த என்னைய பார்க்க விடாம வெளியே போக சொன்னதும் அவர்தான். எதுக்கு அப்படி சொன்னாரு? நாங்க எல்லாரும் உன்னைய பாக்குறதுக்குன்னு இருக்கோம்னு உனக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் எங்களை வர சொன்னாரு. அப்புறம் எதுக்கு பார்க்க விடல? சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை தாண்டா தாயி அவர் செஞ்சாரு. எங்க யாரையும் உன்னைய பார்க்க விடக்கூடாது அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில, அதனாலதான் பார்க்க விடல. அப்படியா? ஆமா, அவர் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்காகவே இருக்கும், நீ அவரை நம்பணும். நான் அவரை மட்டும் தானே தாத்தா நம்புறேன். அந்த நம்பிக்கை என்னைக்கும் இருக்கணும். சரிங்க தாத்தா. உங்க சித்திக்காரியை நினைச்சு எதுவும் கவலைப்படாத, என்ன மலரு? உனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு எந்த வருத்தமும் படாத. உனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமாவும் அவர் இருப்பாரு. சரிங்க பாட்டி. கல்யாண பொண்ணு, பூ வச்சாச்சு, நம்ம மனசை சந்தோஷமா வச்சுக்கிடணும். எதை நினைச்சும் வருத்தப்படக்கூடாது. நடந்தது எதையும் நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இனிமே நடக்க போறதை மட்டும்தான் நீ நினைக்கணும். சந்தோஷமா இருக்கணும், என்னடா தாயி? சரிங்க பாட்டி, அதெல்லாம் இப்ப நான் நினைக்கிறதே இல்லை, மறந்துட்டேன். சரி, அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் கிளம்பட்டுமா? பார்த்து போயிட்டு வரணும். என்ன ஊருக்கு எப்ப கிளம்புறீங்க திரும்ப? இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்கு காலையில. சரி, போயிட்டு வாங்க. கல்யாணம் எங்கன்னு முடிவு பண்ணியாச்சா? அது என்னம்மா தெரியல தாத்தா, அவர்கிட்ட தான் கேட்கணும். சரி, பேசி முடிவு எடுத்துட்டு சொல்லுங்க. சரிங்க பாட்டி, போயிட்டு வரேன் தாத்தா, போயிட்டு வரேன். ஆட்டுடா தாயி, வாடா. ஆட்டும்டா, போயிட்டு வாடா. சார், மலருக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சுல, ரிப்போர்ட் என்ன சொல்லுது? ஹார்மோன் லெவல் கொஞ்சம் கொஞ்சமா பேலன்ஸ் ஆகிட்டு வருது. ஆனா இது பத்தாது. காலையில எம்டி ஸ்டொமக்ல தைராய்டு டேப்லெட் போடுறாங்களா? எல்லா டேப்லெட்டும் கரெக்டா பார்த்து தான் சார் கொடுக்குறோம். போன தடவை பார்த்ததுக்கு இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கிற மாதிரி தெரியுறாங்க. தைராய்டு லெவல் கம்மியா இருந்தா வெயிட் போடுவாங்க. டேப்லெட்லாம் கரெக்டா தான் சார் எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் மென்டல் டிப்ரெஷன்ல இருக்கிறதுனால வெயிட் போடுதோ என்னமோ. வெயிட் போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் அது தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கான அறிகுறி தான். வாக்கிங் கூட்டிட்டு போங்க. அது இவ்வளவு நாள் நான் பக்கத்துல இல்ல, வேற யாரையும் நம்பி அவங்க போக மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் 1 மந்த் லீவ்ல தான் இருக்கேன், நான் டெய்லி கூட்டிட்டு போயிடுறேன். எல்லா ஹார்மோன் லெவலும் பேலன்ஸ்டா இருந்துட்டாலே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆயிடுவாங்க. ஓகே சார். ஆனா ரொம்ப கோவப்படுறாங்க. ரொம்ப கோவப்படுறாங்கன்னா எப்படி? டென்ஷன் ஆகி கோவப்படுறாங்களா இல்ல? டென்ஷன் ஆன மாதிரி தெரியல, ஆனா கோவம் அடிக்கடி வருது, அதுவும் என்கிட்ட மட்டும்தான். அப்படியா? மத்த எல்லார்கிட்ட எப்படி பழகுறாங்க? நார்மலா தான் பழகுறாங்க, ஆனா கோவம் மட்டும் என்கிட்ட தான் வருது. சார், அவங்களுக்கு கோவம் வர்றது நல்லதுதான் நினைக்கிறேன். இவ்வளவு நாள் அவங்க கோவமே படாம தானே இருந்தாங்க. அதாவது அவங்களோட சித்தி, அவங்களோட சித்தப்பா அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கோவம் வராம தானே இருந்தது. அப்படிதான் நானும் கேள்விப்பட்டேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் கண்டிப்பா கோவங்கிறது வரணும். அது எதுக்காக வர்றதுங்கிறத பொறுத்து தான் இருக்கு. நியாயமான காரணத்துக்கு கோபம் வந்தா அது நல்லதுதான். உங்ககிட்ட எப்படி கோவப்படுறாங்க? அது என்ன காரணம்னே சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் கோவம் வரும். சார், ஒரு மனுஷனுக்கு பொதுவா சிரிப்பு வருது, அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் நடக்குதுன்னு அர்த்தம். அப்பதான் அவங்களுக்கு சிரிப்பு வரும், சந்தோஷம் வரும். ஆனா கோவம் அப்படி இல்லை. கோவம் வர்றதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. டென்ஷன்னால கோவம் வரும், பிடிக்காத விஷயம் நடக்கிறதுனால கோவம் வரும், பொறாமையில கோவம் வரும், நம்ம சொல்றத மத்தவங்க கேட்கலைன்னா கோவம் வரும், மத்தவங்க சொல்றத நம்ம கேட்கற நிலைமையில இருக்கோமே நினைச்சு கோவம் வரும். இப்படி நிறைய ரீசன் இருக்கு. உங்களுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம்னு சொன்னாங்க, அப்படியா? ஆமா சார்.
அத எப்படி சொன்னாங்க? ஹாப்பியா சொன்னாங்களா இல்ல? நோனோ, இந்த கல்யாணத்தை பொறுத்த அளவுல அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பட் அவங்க எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க? அன்னைக்கு கேட்டப்போ என்ன காதலிக்கிறவர் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க கேட்டா கூட நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அது ஒரு பெரிய கதை சார். என் தம்பி என்னென்னமோ சொல்லி அவங்கள இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கான். டாக்டர் எம்கே அன்னைக்கு வந்தாரே. ஆமா சார். ஓகே இஸ் டாக்டர்னா அவரும் பார்த்து கரெக்டா தான் செய்வார் எது பண்ணாலும். எஸ் சார். அதனாலதான் நானும் பேசாம இருக்கேன். மைனி மேல அவருக்கு ரொம்ப தான் அக்கறை. அன்னைக்கு பேசுறத வச்சே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் தான். இருக்கட்டும் சார், உங்களை தாண்டி அவங்க இன்னொருத்தரை நம்புறாங்கன்னா சந்தோஷம் தானே. அப்படி நம்பிதான் நானும் அவங்கள ஒரு நாள் தனியா என் தம்பி கூட அனுப்புனேன். போய் கொஞ்ச நேரத்துல எனக்கு கால் வந்துருச்சு. என்ன என்னை கடத்திட்டு போறாங்கன்னு சொல்லிட்டாங்களா? கிட்டத்தட்ட அப்படித்தான். ஆனா எங்க அக்கா பொண்ணு யாரையுமே முழுசா நம்ப மாட்டேங்கிறாங்க. சார் அவங்க உங்களையாவது முழுசா நம்புறாங்களா? இப்போதைக்கு அப்படித்தான் தெரியுது. பார்க்கலாம். சார் 15 நாளைக்கு முன்னாடி நீங்க செக்அப் வந்தப்போ அவங்க உங்களையே முழுசா நம்பாம தான் இருந்தாங்க. இப்போ உங்களை மட்டுமே நம்புறாங்கன்னா அது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தானே சார். யா டெஃபினெட்லி. அந்த மாதிரி போக போக கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும் சார். அப்படி மாறுற அளவுக்கு நீங்க தான் நடந்துக்கணும். ஓகே சார். நானும் அவங்களோட திங்கிங் கெப்பாசிட்டியை கொஞ்சமாவது இன்க்ரீஸ் பண்ணலான்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். பட் அவங்க அது கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ண விடவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கு தான் சார் சொன்னேன், அவங்களோட எல்லா ஹார்மோனும் கரெக்டா பேலன்ஸ்டா இருந்தா கிட்டத்தட்ட நார்மலான மாதிரி தான். அவங்க இது வரைக்கும் எடுத்துக்கிட்ட ட்ரக்ஸ்னால தான் அவங்களோட ஹார்மோன் லெவல் ரொம்ப இம்பேலன்ஸ்டா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வெறும் டேப்லெட்டால மட்டும் சரி பண்ணவே முடியாது. நீங்களும் கொஞ்சம் மனசு வைக்கணும். அவங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க, அதே நேரத்துல கோவமும் வருது. பட் இந்த 2 ஃபீலிங்ஸ் மட்டும் அவங்களுக்கு பத்தாது. அவங்களுக்கு கோபம் வரணும், அழுக வரணும், சிரிப்பு வரணும், இன்னும் உங்க மேல நிறைய ஃபீலிங்ஸ் வரணும். இதுக்கு மேல ஓப்பனா. புரியுது சார், புரியுது. பாத்துக்கிறேன். அதான் உங்களுக்கு இப்போ கல்யாணம் வேற ஆக போகுது இல்ல சார், கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே சார். அப்புறம் இந்த தடவை டேப்லெட் ஒரு 1 மந்த்துக்கு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் 15 டேஸ் கழிச்சு வர முடியாது. வேலை நிறைய இருக்கு. ஆமா புரியுது, கல்யாண வேலையெல்லாம் இருக்கும்ல. நான் தரேன், பட் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் அப்பப்போ எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே ஷியோர். வராங்க சார். வாங்க மிஸ் மலர். நவ் ஆர் யூ ஓகே? நல்லா இருக்கேன் சார். காது மட்டும் கொஞ்சம் அடைக்கிற மாதிரியே இருக்கு. அது நீங்க புதுசா கொடைக்கானல் போய் ஸ்டே பண்ணிருக்கீங்கல்ல, அதனால அப்படி இருக்கும். ஸ்வெட்டர் போட்டுக்கோங்க, காதுல ஸ்கார்ப் கட்டிக்கோங்க. அப்படி ஸ்கார்ப் கட்டுறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தா காதுக்குள்ள பஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்க சார். டேப்லெட்லாம் கரெக்டா எடுத்துக்கிறீங்களா? அதெல்லாம் கரெக்டா சாப்பிடுவேன். வெரி குட். அப்புறம் மிஸ் மலர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் மேரேஜ். தேங்க்யூ சார். ஏங்க டேப்லெட்லாம் வாங்கிட்டீங்களா? போகலாமா? போலாமா? சரிங்க சார், நாங்க கிளம்புறோம். மிஸ் மலர், காலையிலயும் சாயங்காலமும் டெய்லி வாக்கிங் போங்க. சரிங்க சார். போன தடவைக்கு இந்த தடவை 6 கிலோ கூடியிருக்கீங்க. அப்படியா? இது நார்மல் வெயிட் தான், ஆனா இப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போனா சரியா வராது. அதனால டேப்லெட்டோட கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ணுங்க. சரிங்க சார். சரி, போலாமாடா? போலாம். ஓகே சார், அப்போ கிளம்புறோம். ஓகே சார், டேப்லெட் ஃபார்மசியில் வாங்கிக்கோங்க. ஓகே சார். ஓகே மலர், வாங்கடா. எதுக்குடி வேலைக்கு கூட போகாம உட்காந்து அழுதுகிட்டே இருக்க? உன் பிள்ளை அடிச்ச அடியில கண்ணமெல்லாம் செவந்து போயிருக்கு. எப்படி வேலைக்கு போவேன்? எல்லாரும் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்களா? ஒரு போலீஸ்காரிய கை நீட்டி அடிச்சிருக்காரு. கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவன் பிள்ளைக்கு? அவன் ஒரு கூறு கட்டவன், அறிவு கட்டவன் உனக்கு தெரியும்ல. பிறகு அவன் அடிச்சதையெல்லாம் நினைச்சு அழுதுகிட்டு இருக்க? நான் என்ன அப்ப தப்பு செஞ்சேன்? என்னை போட்டு இப்படி அடிச்சிட்டாரு. என்னை கட்டிக்க போற மாப்பிள்ள அவரு. அதுவும் அவங்க வீட்டுல எல்லாரும் கூட தானே போயிட்டு வந்தேன். இதுக்கு போய் எதுக்கு என்னை இப்படி அடிக்கணும்? தெருவுல இறங்கி நடந்து பாரு எப்படி பேசுறாளுதான்னு ஒவ்வொரு பொம்பளையும். நீ எனக்கு நேரம் யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு வேலைக்கு போயிருவேன். தெருவுல இருக்கிற 50 பேருக்கிட்டையும் பேச்சு கேட்கறது நான் தானே. ஆமா, அவங்க தான் உனக்கு சோறு போடுறாங்க. அவங்க பேச்ச கேளு. அப்படியெல்லாம் இல்ல. இப்ப கல்யாணத்துக்கு அவங்களெல்லாம் கூப்பிடணுமா வேண்டாமா? ஆமா போ. சரி, வந்த காலோட இப்படியே உட்காந்துருக்க. போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா, வேலைக்கு கிளம்பி ஓடு. அடிக்குது. உன் பிள்ளை ஒரு நாள் பொழுதுல வீடு வாசல்ல தங்குறது கிடையாது. திடீர்னு எங்க இருந்ததே பாசமும் பொறுப்பும் பொத்துக்கிட்டு வந்திருக்கோ தெரியல. உன் பேரந்தையும் கால் பண்ணி இருக்காரு. அழுதுகிட்டே பேசாத, நல்லா சிரிச்சு வச்சு பேசு. ஆமா, அடிக்கிறதெல்லாம் அடிச்சு போட்டு சிரிச்சு வச்சு பேசுவாங்க. ஹலோ பேபி, வேலை கிளம்பிட்டியா? இல்ல, போகல. ஏன் நேரம் ஆச்சு? ஏன் போகல? இங்க வீட்டுல சண்டை. சண்டையா? எதுக்கு? நான் உங்க கூட கொடைக்கானல் வந்தேன்ல, அதுக்குதான். எங்க அப்பா கிட்ட சொல்லாம வந்துட்டேனா. அவருக்கு கோவம் வந்த உடனே என்னைய போட்டு சப்பு சப்புன்னு அரைஞ்சு எடுத்துட்டாரு. ஹலோ, எங்க லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன், சொல்லு. நீங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டீங்களா? ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கேன். சரி, அப்ப நானும் இந்த குளிச்சுட்டு கிளம்புறேன். எதுக்கு கால் பண்ணீங்க? அதை கேட்காம நான் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை. ரெடி ஆயிட்டியா, சாப்பிட்டியா, கிளம்பிட்டியான்னு கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டேன். இந்த உட்காந்துக்கிட்டு தான் இருந்தேன். இந்த கிளம்ப போறேன். சரி, ரெடி ஆயிட்டு சாப்பிட்டு கிளம்பு. சரி. சரி, வச்சிடட்டுமா? பார்த்து போங்க. ஓகே, பாய். பாய். ஆனா அப்பத்தா
உனக்கெல்லாம் நான் யூகலிப்டஸ் தைலம் வாங்கிட்டு வந்தேன் பாத்தியா? என்னைய சொல்லணும். நான் வாங்கிட்டு வந்த டீ தூள் சாக்லேட் எதுலயாவது கையை வச்சு பாரு. பல்லு போன வயசுல எனக்கு என்னத்துக்கு சாக்லேட்டு? பொக்க வை கிளவி, சாக்லேட்ல கையை வை, உனக்கு இருக்கு அப்புறமாட்டி. உன் பிள்ளை அடிக்கும் போது நல்லா பாத்துக்கிட்டு இருந்தேல. சரோசாதே சாக்லேட் வாங்கினா எனக்கு கொஞ்சம் கொடுன்னு சொன்னா. ஒரு 2-3 எடுத்து கொடுத்துட்டு வரட்டா அவளுக்கு? அந்த கிளவி மட்டும் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சதுன்னு வை, அதுக்கு காரியம் பண்ணிட்டு அடுத்த வேலை சொல்லி வச்சிரு. காப்பி பலகாரம் கொண்டு வர சொல்லட்டா? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? வேண்டாம், அதெல்லாம் சாப்பிட்டா மரியாதை குறைச்சலா இருக்கும். நாங்க கொஞ்சம் கெத்தாவே இருக்கோம். வந்த இடத்துல அதெல்லாம் சாப்பிடணும்ல ராஜி. வேண்டாம், அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நான் என் பிள்ளைய டியூட்டில இருக்கும்போது அப்படியே வர சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி வச்சிருக்கேன். சொல்லியிருக்கேன் அப்படித்தானே? அப்படித்தான் சொல்லி வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் நினைச்சுக்கிட மாட்டாங்க. நகை தொகையெல்லாம் பேசிட்டியா? 100 பவுன் 50 லட்சத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா? அதெல்லாம் தாராளமா செய்வாங்க. அவங்க வீட்டுக்காரரு வெளிநாட்டுல இருக்காரு, நல்லா செய்வாங்க. எனக்கு அது போதும். ஏம்மா எனக்கு பொண்ணு பிடிக்கணும். அதெல்லாம் உனக்கு பொண்ணு நல்லா பிடிக்கும் கோவிந்து. சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்கக்கா, எனக்கு அப்படியே ஒரே படபடப்பா இருக்கு. கல்யாண மாப்பிள்ளையில பொண்ணை பாக்குறதுக்கு அவ்வளவு படபடப்பா தான் இருக்கும். இரு இப்ப வந்துருவானே. பொண்ணு பேரு என்ன சொன்ன? பொண்ணு பேரு ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி, ஆஹா, கேட்கும் போதே எப்படி இருக்கு. பொண்ணு அப்படின்னு ஸ்ரீதேவி மாதிரி இருக்கும். இந்த பொண்ணோட அழகுக்கு முன்னாடி ஸ்ரீதேவி எல்லாம் எம்மாத்திரம். நீ சொல்றத கேட்க கேட்க எனக்கு ஒரே பூரிப்பா இருக்கு. சீக்கிரம் பொண்ணு வர சொல்லு. ஏக்கா மகாக்கா, பொண்ணு ரெடியா? நாச்சியாரு இந்த ஒரே ஒரு நிமிஷம். என் பிள்ளைக்கு ஃப்ரெண்டு பிள்ளை ஒருத்தி வாரேன்னு சொல்லி இருந்தா இன்னும் ஆளை காணும். அவ வந்திருந்தான்னு அப்பமே ரெடி பண்ணி விட்டு இருந்திருப்பா. இப்ப நானே ஒத்தையில எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த இரு இப்ப வந்துருவோம். சீக்கிரம் வாங்க, மாப்பிள்ளை பொண்ணை பாக்குறதுக்கு துடியா துடிக்கிறாரு. என் பொண்ணு அதை விட துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கா. இரு இப்ப வந்துருவோம். மாப்பிள்ளைய அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் பிடிச்சிருக்குன்னு ஒரே படபடன்னு இருந்தீங்க. இப்ப மாப்பிள்ளை வந்து உட்கார்ந்து இருக்காரு, இன்னமும் வரமாட்டேங்கிறீங்களே. அட இரு நாச்சியாரு, மாப்பிள்ளைனா ஒரு பேண்ட் சட்டை எடுத்து மாட்டினா போதும். பொண்ணு அப்படி இல்லைல. பொறு வாங்க வந்துட்டாங்க. வாங்க எல்லாரும் வரணும். பொண்ணு அழகா அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கியே. சும்மாவே உன் பொண்ணு நல்ல அழகு. ஏக்கா நாச்சியாரக்கா, என்ன கோவிந்து? இதான் பொண்ணா? ஆமா, ஸ்ரீதேவி எப்படி இருக்கா? பொண்ணு எழுதி வச்ச சித்திரம் போல இருக்கும்னு சொன்னீங்க. ஆமா, அப்படித்தானே இருக்கா. பாரு, நல்ல நிமிர்ந்து பாரு. எங்களுக்கு ஸ்ரீதேவி ஒரே பொண்ணு. அவங்க அப்பா வெளிநாட்டுல லட்சமா சம்பாதிச்சு அனுப்புறாரு. சொத்து எல்லாமே இவளுக்கு தான். அப்படியா? அப்படியா? ஆமா, நீங்க எதிர்பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு மேலேயே நாங்க செய்வோம். அப்படியா? அப்படியா? ஆமா, பொண்ணு என்ன படிச்சிருக்கு? +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் எடுத்து படிச்சா. காலேஜ்லயும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சேர்த்திருந்தோம். அங்க போனா ஒரே வாலிப பசங்க தொல்லை. தினமும் ஒரு பையன் லவ் லெட்டர் கொண்டு வந்து நீட்டுறான். நமக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயமெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது பாத்தீங்களா? அதனால பயந்துகிட்டு இனிமே நான் காலேஜுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆமா, பின்ன பொண்ணு கண்ணுக்கு லட்சணமா கிளி மாதிரி இருந்தா லவ் லெட்டர் கொடுக்கத்தானே செய்வானுங்க பொறுக்கி பசங்க. ஆமா பத்தியா நாச்சியாரு, அவங்க அப்பா வேற நாட்டிலேயே இல்ல. ஆம்பளை துணை இல்லாத வீடு. ஒத்த பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன செய்வேன் சொல்லு? அதனாலதான் எனக்கு போலீஸ் மாப்பிள்ளைக்கு தான் என் பிள்ளைய கட்டி வைக்கணும்னு ஒரு எண்ணம். அதுக்கு ஏத்தா போல என் பிள்ளையும் இந்த மாப்பிள்ளை மேல ஒரே பிரியமா இருந்தா. இந்த பக்கம் தான் தினமும் வேலைக்கு போவாரா, பால்கனியில நின்று பாத்துக்கிட்டே இருப்பாண்ட பாத்துக்கேன். அதான் எனக்கு தெரியும்ல, சொன்னேல. சரி, பொண்ணு ஏதாவது பேச சொல்லுங்க, பாட சொல்லுங்க. எனக்கு நேரம் நிக்குது பொண்ணு. அதெல்லாம் நல்லா குயில் போல பாடுவா. ஸ்ரீதேவி ஒரு பாட்டு பாடுறா கண்ணு. கண்ணன் வரும் வேலை அந்தி மாலை நான் காத்திருந்தேன். சின்ன சின்ன தயக்கம் செல்ல மயக்கம் அதை ஏற்க நின்றேன். கட்டுக்கடங்கா என் அலைகள் ரெக்கை விரிக்கும் 2 விழிகள். போதும். என்ன அழகா பாடுறா. ஓரளவுக்கு சுமாராதான் பாடுது. பொண்ணு நல்ல கலராதான் இருக்கு. கண்ணுதான் கொஞ்சம் மாறுகண்ணு மாதிரி தெரியுது. உங்களுக்கு விஷயமே தெரியாதா? மாறுகண்ணுன்னா அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டத்தினாலதே என் வீட்டுக்காரரு இந்த பிள்ளையோட அப்பா வெளிநாட்டுல போய் லட்சமா சம்பாதிக்கிறாரு. ஏன் நம்ம சினிமா நடிகர் ரம்பா, அவளுக்கே மாறுகண்ணு தானே. அதனாலதானே அவ சினிமாவில கொடி கட்டி பறந்தா. என் மகளும் ரம்பாவை மாதிரி தான். கோவிந்து, எப்படி பொண்ணு பிடிச்சிருக்கா? எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா. உங்களுக்கு எதுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியாதா என்ன? 50 லட்சமும் 100 பவுனும் கண்ணுல முன்னாடி நிக்குது. சரி, காப்பி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரட்டுமா? காப்பி எல்லாம் இருக்கட்டும். 50 லட்சமும் 100 பவுனும் கொடுப்பீங்களா? அதான் சொல்லிட்டனே, நீங்க கேட்கறதுக்கு மேலேயே செய்வோம்னு. கல்யாணம் முழுக்க எங்க செலவுலையா கூட பண்ணிக்கிறோம். மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி கொடுக்கறனா கூட கொடுத்துருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் என் மகளுக்காக தான். என் மக உங்க பிள்ளை மேல பைத்தியமா இருக்கா. உங்க பிள்ளைனா அவளுக்கு உசுறு. மாப்பிள்ளை ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க. என் பிள்ளைய பிடிச்சிருக்கா?
எனக்கு பொண்ணு பிடிக்கல. பிடிக்கலையா? கோவிந்த என்னப்பா? கோவிந்த என்ன? எம்மா பொண்ணு ஸ்ரீதேவி மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். எழுதி வச்ச சித்திரம் போல இருக்கும்லாம் சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா பொண்ணு இப்படி இருக்கு, எனக்கு பிடிக்கல. ஏன் என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? அவ மகாலட்சுமி மாதிரி அம்புட்டு அழகு. எம்மா ஸ்ரீ, சாரிடி, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன், இல்லாட்டி சீக்கிரமே வந்திருப்பேன். அம்மா மாப்பிள்ள வந்துட்டாரா? அம்மா நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? மாப்பிள்ள என்னைய பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. எது பிடிக்கலன்னு சொல்லிட்டாரா? அது எவன்டி அவன்? உன்னைய பிடிக்கலன்னு சொன்னவன்?